பிரைஸ் தி லார்ட். இன்று தேவனுடைய வார்த்தை சங்கீதம் 19ஆம் அதிகாரம் 7வது வசனம். கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குகிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாயிருக்கிறது. ஆமென். இன்று காலை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை, கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குகிறதுமாயிருக்கிறது. ஆமாங்க, கர்த்தருடைய வேதம் குறைவற்றது. அவருடைய வேதம் இதுதான், அவருடைய சத்தியம் இதுதான். அவர் வார்த்தையானவராய் நமக்கு கையில கொடுக்கப்பட்டிருக்கிற வேதம் வார்த்தை. அந்த வார்த்தை ஜீவன் உள்ளதுமாய் உயிருள்ளதுமாய் இருக்கிறது. வார்த்தையானது மாம்சமாய் வெளிப்பட்டு இயேசு கிறிஸ்துவாய் வெளிப்பட்டார். அந்த வேதம் குறைவற்றதுமாய் இருக்கிறது. அவருடைய வார்த்தை தான் ஃபுல்லாமே, அவருடைய வார்த்தைகள் எல்லாமே பரிசுத்த ஆவியானவரால் அருளப்பட்டது. இந்த பரிசுத்த வேதாகமம், இவருடைய வேதம் தான் குறைவற்றதுமாய் இருக்கிறது. இது ஒரு மனுஷன், ஒரு ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. சோர்ந்து போய் தோய்ந்த நிலைமையில இருக்கிற ஜனங்களை, டிப்ரெஷன்ல இருக்கிற ஜனங்களோட ஆத்துமாக்களை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குகிறதுமாய் இருக்கிறது. ஒரு பைத்தியக்காரனை ஞானவான் ஆக்குகிறதும், ஒண்ணுமே இல்லாதவன, குப்பையும் இழிவாய் எண்ணப்பட்டவன பேதையை ஞானியாக்குகிறதுமாய் கர்த்தருடைய வேதம் இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குகிறது. அவருடைய சாட்சி எது? நீங்களும் நானும் தாங்க அவருடைய சாட்சி. இந்த பரிசுத்த வேதாகமம்ல கொடுக்கப்பட்ட சரித்திரம் எல்லாமே அவருடைய சாட்சி. எது சத்தியம்? அவரே சத்தியமும் ஜீவனும், அவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறார். அவர் தான் சத்தியம். கர்த்தருடைய சாட்சி சத்தியம் பேதையை ஞானியாக்குகிறதுமா இருக்கிறது. அவர் தாங்க ஒரு பேதைய, ஒரு குப்பையா, அற்பமாய் எண்ணுகிறவன ஞானியாய், இஸ்ரவேலின் தலைகளாய், இந்த உலகத்தின் ராஜாக்களாய் உருவெடுக்க அவருடைய சத்தியமும் அவருடைய சாட்சி, கர்த்தருடைய சாட்சி. ஆமாங்க, அவர் தான் வழி சத்தியம் ஜீவன். அவரை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. இலவசமாய் உங்களுக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார். இலவசமாய் உங்களுக்கு சுவாசிக்கு காற்றை கொடுத்திருக்கிறார். எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறார். தேவனுக்கு நீங்க என்னத்தை செலுத்துறீங்க? கொஞ்சம் யோசிங்க. அவருக்காக நம்ம என்னத்தை செலுத்தணும்? உடுக்க உடை, உண்ண உணவு, இலவசமாய் சுவாசிக்க காற்று, என்னத்தை கொடுத்திருக்கும்? அவர் படைச்சுட்டாங்க. அவர் கொடுத்த நாவு, அவர் கொடுத்த மொழி, அவர் கொடுத்த வாய், அவர் கொடுத்த குரல். அவருக்கு ஒன்றும் செலுத்த நம்மளால முடியாது. ஏன்னா நமக்கு கிடைச்சது எல்லாமே அவர்கிட்ட இருந்து தான். ஒன்னே ஒண்ணு செய்ய முடியும், ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு ஓயாமல் அவரை துதிக்க ஆராதிக்க முடியும். தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போமா. மக அரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் நல்ல தகப்பனே, இயேசப்பா, அந்த காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசப்பா, உம்முடைய சத்தியம், உம்முடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது தகப்பனே. இயேசப்பா, நாங்கள் விசுவாசிக்கிறோம். இயேசப்பா, இன்று எங்களை சாட்சியாக நடத்திருக்கிறீர். இயேசப்பா, காண்கிற எல்லோரும் உமக்கு சாட்சி தான் தகப்பனே. இயேசப்பா, உம்முடைய சத்தியம் எங்களை உயிர்ப்பிக்கிறதுமாய், ஞானிகளை வெட்கப்படுத்தும்படியாக இயேசப்பா ஸ்தோத்தரிக்கிறோம். பேதையை பைத்தியமாய், இழிவாய், அற்பமாய் எண்ணப்பட்ட எங்களை தேர்ந்தெடுத்து கொண்டதற்காக நன்றி. இயேசப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசப்பா, உம்முடைய சத்தியமும் சாட்சியும் இயேசப்பா பேதையை ஞானியாக்கும் என்று சொன்ன தேவனே, இயேசப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். பேதை தான்ப்பா, ஒன்றும் தெரியாம இருக்கிறோம் தகப்பனே. நீங்கள் எங்களுக்கு எல்லாவற்றையும் கற்றுத்தாங்க. பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ளாக இருந்து இயேசப்பா, நாங்கள் நடக்க வேண்டிய வழியை காண்பித்து போதித்து நடத்துங்க தகப்பனே. நீர் ஒருவரே பெருகணும் இயேசப்பா, நீர் ஒருவரே பெருகணும், நாங்க செருகணும். எல்லா துதியும் எல்லா கணமும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். Praise the Lord. Good morning. God bless you all. Thank you.